நான் பாடிக்கொண்டிருப்பது பிசினஸ் பண்றதுக்கு வந்து எல்லாரும் தகுதியானவங்க கிடையாது. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த அக்செப்ட் பண்றவங்க மட்டும்தான் பிசினஸ்க்கு ஃபிட்டா இருப்பாங்க. நம்மகிட்ட காசு கிடையாது, யாரும் சப்போர்ட் பண்ணல, அதுக்கு பிசினஸ் ஆரம்பிக்க வந்து ஒரு நல்ல ஒரு இடம் கிடையாது அப்படின்னு வந்து நீங்க காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, கண்டிப்பா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பிசினஸ் ஆரம்பிச்சா எங்க வந்து நம்ம ஃபெயில் ஆயிடுவோம்னு பயப்படுறீங்களா, கண்டிப்பா நீங்களும் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து பிசினஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபெயிலியரை நோக்கி தான் போகும். அதை நம்ம தான் வந்து சக்சஸ் பாயிண்ட்டுக்கு வந்து கொண்டு வரணும். கஸ்டமர் கூட வராம வந்து கடையை மூடினாலும் உங்களுக்கு வந்து அந்த மனதைரியம் வந்து அடுத்த நாள் பாசிட்டிவ் ஹோப்பா தான் வந்து கடைக்கு வரணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு வந்து பிசினஸ்ல சொல்லுவாங்க, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. லைஃப் ரெண்டையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து பிசினஸுக்கு தான் நம்ம அதிகப்படியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிசினஸோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்டேட்டட் ஆகிட்டே இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விவாகலட்சியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து எந்த வித வந்து கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், கொரீஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து டிஎம் பண்ணுங்கள்.